நீங்க வந்து அவர் கோவக்காரர் தான், ஒரு பலாப்பழம் மாதிரி அவர் மேலதான் முள் இருக்கும், ஆனா உள்ள அவர் வந்து சுளைய எவ்வளவு இனிப்போ அந்த மாதிரி ஒரு இனிப்பானவர். அவர்கிட்ட நீங்க பழகி பாருங்க, அப்பதான் தெரியும். சும்மா நீ வந்து அவர் கோவப்படுற கோவம் அவர்கிட்ட கிடையாது. கோவம் வந்து அவரோட சொல்லுதை நம்ம செய்யறது கோவம். எத்தனையோ முறை கண்டிச்சு ஒரு நாள் கூட அவர் பார்த்தது கிடையாது. ஏன்னா அந்த பணிவு, அந்த பண்பு, அந்த பாசம் தான் நீங்க வாழ வச்சுருக்கு. அது மாதிரி நீங்களும் இருக்கணும். இன்னைக்கு இன்னும் நிறைய விஷயத்துல இந்த ஸ்கூல்ல எனக்கு எவ்வளவு பெருமை இருக்கு. இந்த கேஜில இருந்து அடுத்த நாள் வேலை செய்யணும். அடுத்த ஒன்று முருகமாக போட்டாங்க. முருகமாக இருந்து மறுபடியும் இங்கே ஹைஸ்கூல் போட்டாரு. போட்டு எனக்கு சிறந்த ஆசிரியர் விருது கொடுத்தாங்க. எவ்வளோ சிறப்பாக அவ்வளோ வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் நான் வாழ்த்துறது தான். அவங்ககிட்ட எப்போதுமே இதாவது பணியாளர் செய்யும்போது எனக்கு பணம் ஏற்றுக்கணும் கேட்டதே கிடையாது. எல்லாமே அவங்களாதான் செய்வாங்க. அவங்களாம் செஞ்சு நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. செஞ்சு ஒவ்வொருத்தரையும் ஏதோ உடல்நிலை சரியில்லையா, சரி ஆனால் எனக்கு என்ன செய்யணும் அதை உடனே நான் எதிர்பார்க்க மாட்டேன். அதை தானாக வந்து அவங்களே செய்வாங்க. அந்த அளவுக்கு செஞ்சு என்னை வந்து என்னுடைய இந்த பள்ளி வழக்கு முன்னாடியே என்னோட அப்பா என்னை காலமாயிட்டாரு. ஆனால் அதன் பிறகு என்னோட சொந்தக்காரெல்லாம் என்னை கைவிட்டாங்க. ஆனால் என்னை கைவிடாமல் இன்னை வரைக்கும் என்னை வந்து கரையேற்றி கொண்டு இருப்பவர் முதல்வர்கள் இந்த இடத்துல கூறுகிறார். அடுத்து இன்னொரு பெரிய விஷயம் கேட்டாக்கா, ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பண்டிகை வரும் இல்லையா, வரும் வராதா, அப்போ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி டேய் அவன் அங்கே வீட்டில் வரும் சார் பாப்பான்னு சொல்லி வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணி இன்ன வரைக்கும் நான் வேலை விட்டு 5 வருஷம் ஆகிப்போச்சு. 5 வருஷம் ஆகியும் இங்கே வேலை செஞ்சதுதான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவருடைய மனசில் இருக்கின்றதுக்காக என்னை கூட்ட அழைச்சி ஒவ்வொரு முறை ஆசீர்வாதம் பண்ணி துணி வச்சு கொடுப்பாரு. எல்லா ஸ்கூல்லும் எல்லா டீச்சரும் வேலை செய்கிறாங்க. யாராவது பிரைவேட் ஸ்கூலில் எவ்வளோ வேலை செய்கிறாங்க, யாராவது வெறும் பென்ஷன் வாங்கிக்கிறாங்களா? நான் ஒருத்தர் தான் வாங்கிக்கிறேன். மற்ற வாரான்னு தெரியாது, ஆனால் நான் வாங்கிக்கிறேன். மாதம் மாதம் பென்ஷன் வாங்கிக்கிறேன். 5 வருஷம் ஆகிப்போச்சு. அது ஒரு அமௌண்ட் அப்படியே வச்சுக்கிறேன். அந்த அமௌண்ட் எடுக்கவே இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். என்னுடைய பின் காலத்தில் என்னால் முடியாத காலகட்டத்தில் அது எனக்கு போட்ட அப்போ கூட அதில் தான் அந்த சம்பளம் அவன் கொடுத்த பணம் அப்படின்ற சந்தோஷம் கிடைக்கும். அதுமாதிரி நீங்களும் நான் அதிகமாக பேச விரும்பலையா? சூழ்நிலையில் ஒவ்வொரு பள்ளியாக நமது சுயநிதி தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிகளாக சென்று அங்குள்ள 10ஆம் வகுப்பு மாணவர்கள்